நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க இப்படி அவளை போய் அடிக்கடி பாக்குறதுல எனக்கு அவ்வளவா நல்லதா படல சார். கேக்குறதுக்கு ஆம்பளைங்க இல்ல, அதனால நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படி நீங்க மனசுல நினைச்சிருந்தீங்கன்னா அது ரொம்ப தப்பு சார். அவளுக்காக என்ன வேணாலும் பண்ண ஆளுங்க இருக்காங்க, நான் இருக்க சார். ஆனா நீ அந்த பொண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்னெல்லாம் பண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நீ துளசிக்கு அண்ணன் மாதிரி நல்லா நடிக்காத. உனக்கு பயந்துதான் அவங்க அவங்க வீட்டையே விட்டுட்டு இப்ப வாடகை வீட்டுல வாழ்றாங்க. அண்ணனுக்கு தங்கச்சி மேல ஏன் இவ்வளவு பாசம்னு மானசி உட்பட அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் அவங்க அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் உன் மேல இருக்கிற பயம். நீ நினைச்சா அது தப்பு. எல்லாமே உன்னை லாக் பண்ணதாண்டா. உன் அடியாள் இருக்கானே அந்த கன்னியாகுமரிக்கார, அவனை தூக்குன அன்னைக்கு உன் பல விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் உன்கிட்ட அதை பத்திலாம் ஒன்னும் சொல்லல, சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் உன்னை விட பெரிய கேடி. அவன் சொன்னதெல்லாம் என் மொபைல்ல ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஃபைலா சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இனி உன் வாழ்க்கையில வெளி உலகத்தையே பார்க்காம இருக்க அந்த ஒரு வீடியோ மட்டும் போதும். தயவு செஞ்சு நீ என்ன அதை பண்ண வச்சிடாத. உன் பொறுக்கித்தனத்தையும் ரவுடித்தனத்தையும் உன் லெவல் ஆளுங்க கிட்ட வச்சுக்க. நான் வேற ஆளுடா. உன்னோட அரசியல் செல்வாக்கால என்ன காலி பண்ணலாம் நீ நினைச்ச, அதை விட முட்டாள்தனம் எதுவும் இல்லை. பல பெரிய பெரிய திமிங்கலத்தையே அட்ரஸ் இல்லாம ஆக்கிட்டு தானே இங்க வந்திருக்க. முதல்ல வண்டி ஏறா. வீட்டுக்கு போட. மாமா, அன்னைக்கு என்ன பாம்பு தானா கொத்தல. உங்க பையன் வேணும்னே பாம்பு விட்டு கொத்த விட்டுருக்காரு. இப்போதைக்கு நான் சொன்ன எதையுமே நீங்க அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். என்னப்பா எல்லா கதவும் திறந்து கிடக்கு? திருடன் எவனாவது வந்தா கூட தெரியாது போல இருக்க. எது வேணாலும் வந்து எடுத்துட்டு போகட்டும். என்ன ஆச்சு? என்னன்னு தெரியல. எனக்கு மனசும் சரியில்லை, உடம்பும் சரியில்லை. மனசு முழுக்கவே இருட்டா இருக்கு. நீங்க நாடகம் நிறைய பாக்குறதுனால அடிக்கடி இப்படி நாடக டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப அதையெல்லாம் கேட்கிற மனநிலைமையில நான் இல்ல. உடம்பு சரியில்லைன்னா சொல்லுங்க, நாம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம். இல்ல ஒருவேளை மனசுல ஏதாவது கவலை இருந்துச்சுன்னா சொல்லுங்க, என்னால தீர்க்க முடிஞ்சதுன்னா நான் அதை தீர்த்து வைக்கிறேன். உன்னால அதை தீர்த்து வைக்க முடியும்னு தோணலடா. அப்ப அதை விட்டுருங்க. உடம்புக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கப்பா. என்னன்னு தெரியல, ரொம்ப டயர்டா இருக்கு. ஒருவேளை வேளைக்கு மருந்தும் சாப்பாடும் சாப்பிடாம இருந்ததுனால கூட இருக்கலாம். இங்கதான் சாப்பாடு மருந்தெல்லாம் இருக்குதுல்ல, எடுத்து சாப்பிட்டு மாத்திரை போட வேண்டியதானே. நீங்க என்ன சின்ன குழந்தையா ஊட்டி விடுறதுக்கு? எனக்கு யாரும் ஊட்டி எல்லாம் விட வேண்டாம். ஆனா நீ சின்ன குழந்தையா இருந்தப்ப உனக்கு 3 வேளையும் என் கையால உனக்கு ஊட்டி விடணும்னு ஆசைப்படுவேன். அதனால்தான் உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமும் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அது தப்பான முடிவுன்னு இப்ப தோணுது எனக்கு. அன்னைக்கு நான் என்ன நினைச்சேன்னா, உனக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு எப்பவுமே உதவியா நீயும் மனைவியும் குழந்தைங்களும் இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா
அன்னைக்கு உன்னை நம்பினதுனால தான் இன்னைக்கு நான் தனிமரமா நிக்கிறேன். என்ன பண்றது, உலகமே அப்படித்தானே. பசங்களுக்காக வாழறவங்க தான் வாழ்க்கையில எப்பவுமே தனிமரமா இருப்பாங்க. அன்னைக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருந்திருக்கணும். அப்படி பண்ணியிருந்தேன்னா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க அவளாவது இருந்திருப்பா. நீங்க இப்ப என்கிட்ட சொல்றத கேட்டா நான் உங்களை கண்டுக்கவே இல்லைங்கிற மாதிரில தோணுது. ஏதோ முதியோர் இல்லத்துல படுத்திருக்கிற மாதிரில நீங்க இப்ப என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்னால முழு நேரமும் இங்க உங்க கூட இருக்க முடியல, அது உண்மைதான். கூடவே இருந்து உங்களை நல்லா பாத்துக்கிறதுக்கு யாரையாவது ரெடி பண்றேன். என்ன நல்லபடியா பாத்துக்க வேண்டியது வெளியாளுங்க யாரும் இல்லடா. இந்த வீட்டுக்கு வலது கால் எடுத்து வச்சு வந்தவதான்டா. மானசி இப்போ குழந்தைகளை இழந்த கவலையில் இருக்காப்பா. அவ இப்போதைக்கு இங்க வர மாதிரி தெரியலப்பா. அவ கர்ப்பம் எப்படிடா கலைஞ்சது? என்னப்பா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அவ்வளவு விஷம் இருக்கிற பாம்பு கொத்துனா ஆளே காலி ஆயிடுவாங்க. அப்புறம் எப்படி வயித்துல இருக்கிற குழந்தைங்க தப்பும்? போனது போயிருச்சு. இனி இறந்து போன குழந்தைங்களோட ஜாதகத்தை பார்த்து என்ன பிரயோஜனம்? சரி நீங்க வாங்க, ஏதாவது சாப்பிடலாம். எனக்கு இப்ப பசிக்கலடா. ஒருவேளை அப்பாவுக்கு என் மேல சந்தேகம் வந்திருக்குமோ? சேச்சே, இருக்காது. நீங்க வருத்தப்படாதீங்க மாமா. அந்த ஆளுக்கும் எனக்கும் இருக்கிற உறவை மட்டும் தான் நான் முடிச்சுக்க போறேன். உங்களுக்கு எப்போ என்ன தேவைனாலும் ஒரு மகளா நாங்க வந்து இருப்பேன். இது சத்தியம். நான் உன் பேரை மேட்ரிமோனியில கொடுக்கலாமான்னு யோசிக்கிறேன். அதுல இருந்து கூட நல்ல சம்பந்தங்கள் வரலாம். என்னோட 1-2 ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட அப்படிதான் கல்யாணம் நடந்துச்சு. நான் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கா? அதனால தான் அவசர அவசரமா எனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினைக்கிறீங்களா? என்ன துளசி நீ இப்படியெல்லாம் சொல்ற? நானும் அம்மாவும் அப்படி மனசார நினைச்சதே இல்லை. உன் கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி வைக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசை. அதுவும் நம்ம குடும்பத்துக்கும் கௌரவத்துக்கும் ஏத்த மாதிரி பிரம்மாண்டமா பண்ணணும்ன்றதுதான் என்னோட ஆசை. இப்போ என்னோட ஒரே கனவே உன்னோட கல்யாணம் மட்டும்தான். ஆனா அது என்னோட டிவோர்ஸுக்கு முன்னாடி நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அக்காக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா உன்னோட கல்யாணத்தை ஒருவேளை அது பாதிக்கலாம். அப்படி ஒரு பயம் என்னோட மனசுக்குள்ள இருக்கிறதுனாலதான் நான் இப்ப ரொம்பவே அவசரப்படுறேமா. கல்யாணங்கிறது விதி சம்பந்தப்பட்டதுக்கா? எனக்காக ஒருத்தன் இந்த உலகத்துல பிறந்திருந்தா அவன் வருவான், வந்தே ஆகணும். அதுதான் உண்மையான மாங்கல்ய யோகம். நீ சொன்னது சரிதான். கல்யாணம்னு சொல்றது விதியோட இணைஞ்சது. ஏகப்பட்ட கனவுகளோட மனசுல எதிர்பார்ப்போட ஒரு பொண்ணு ஒரு ஆணுக்கு தாலி கட்ட தன்னோட கழுத்தை நீட்டுறா. அது வாழ்க்கைய ஆரம்பிக்கிற மனமாலையாவும் இருக்கலாம், வாழ்க்கைய முடிச்சு வைக்கிற சாவு மாலையாவும் இருக்கலாம். என் வாழ்க்கையில நடந்த எல்லா சம்பவங்களும் உனக்கு தெரியும்ல. அப்படி ஒரு விதி யாருக்குமே வரக்கூடாதுன்னு மனசார நான் ஆசைப்படுறேன். அதுலயும் உனக்கெல்லாம் அப்படி ஆயிடவே கூடாது. ராய் சார் தான் உனக்கு ஏத்த ஆளுன்னு ஹேமா அக்கா சொன்னதும் நாங்க ஏன் ஏத்துக்கிட்டோம்னு உனக்கு தெரியுமா?
உன்னோட எல்லா விஷயத்திலயும் அவர் உறுதுணையா உன் கூட இருப்பாரு நாங்க நம்பணும். உண்மைய சொல்லவா, அந்த ராய் சார் தான் உனக்கு ஏத்த ஜோடி. எப்பவுமே நீங்க ஜோடியா நிக்கிறத பார்க்கும்போது என் மனசுல அப்படிதான் தோணும். அப்புறம் டிவோர்ஸ் பண்றது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட சூழ்நிலையை பொறுத்தது. இந்த காலத்துல அது ஒரு பெரிய தப்பா எனக்கு தோணல. இனிமே ஒன்னா வாழ முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. அதுக்கப்புறம் ஒருத்தரோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும்னு நான் நம்பவே மாட்டேன். ஒரு பொண்ணை நேசிக்கிற மனசு அவருக்கு இருந்தாலும் அத நல்ல மனசோட ஏத்துக்கிட்டு வாழ்ற பாக்கியம் அவருக்கு இல்லைன்னா பாவம் அவரால என்ன பண்ண முடியும்? ராய் சாரோட விஷயத்திலயும் கண்டிப்பா அப்படிதான் நடந்திருக்கணும். ஆனி ஆண்டி சொன்னதுல இருந்தே நான் அதை அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். அன்பாவும் பாசமாவும் நடந்துக்கிற ஒரு கணவனை தான் எல்லா பெண்களும் விரும்புவாங்க. என்னோட வாழ்க்கையில இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பாடமும் அதுதான். ராய் சார் ரொம்பவே அன்பானவரு. அந்த விஷயத்துல உனக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. அப்புறம் இந்த டிவோர்ஸ், இந்த காலத்துல அதெல்லாம் ரொம்பவே சகஜமாயிடுச்சு. ஹலோ. துளசி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் தான் கால் பண்ணேன். என்ன சார்? அது ஒரு இடம் வரைக்கும் நாம கொஞ்சம் போகணும். எனக்காக நீ இந்த ஹெல்ப் செஞ்சாகணும். உன்னால வர முடியாதுன்னுலாம் சொல்லிடாத. நீ டென்ஷன்லாம் ஒன்றும் ஆகாத. நான் பானு ஆண்டிக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லி பெர்மிஷனும் வாங்கிடுறேன். ஓகே? என்னாச்சு சார்? அப்புறம் நீ வரும்போது சாரி கட்டிக்கிட்டு வந்துரு. ஹலோ ஹலோ. எங்க போறதுக்கா இருக்கும்? எதுக்காக சாரி எல்லாம் கட்டிட்டு வர சொல்றாரு? இதுல எது கட்டிக்கிறது? இதுல எதை செலக்ட் பண்றது? இது கட்டிக்கலாம். வேண்டாம், நல்லா இல்ல. ஐயோ, என்ன துளசி, ராய் சார் சாரி கட்டிக்க சொன்னாரு. இதுல எதை கட்டிக்கிறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. உனக்கு என்ன ஆச்சு துளசி? எனக்கே தெரியல. சார் சொன்னதும் அவரு கல்யாணம் ஆன ஆளு, டிவோர்ஸ் ஆன ஆளு. நேத்து கல்யாண விஷயத்தை பத்தி பேச போயிட்டு அம்மாவும் மானசியும் திரும்ப வந்தது உனக்கு ஞாபகம் இல்லையா? ஒருவேளை பிரிஞ்சு போன பொண்டாட்டி மனசு மாறி திரும்ப வந்தா ராய் சாரோட மனசு மாறதுன்னு என்ன நிச்சயம்? உறுதியா சொல்ல முடியுமா?
முடியாது. அதனால துளசியா மட்டும் நீ போ. மனசுல வேற எந்த எண்ணமும் தேவையில்லை. எதுக்கு கூப்பிட்டாரு, எங்க போறீங்கன்னு எதுவும் உனக்கு தெரியாதுல்ல. ம்ஹும். சரி, போயிட்டு வா. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம், இதுல எதை கட்டிக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லிட்டு போறியா? தோ அந்த ரெட்டை கட்டிக்கோ. இதுவா? எப்படி இருக்கு? சூப்பர். தேங்க்யூ. எங்க போயிட்டா? எவ்வளவு ஆச்சுன்னு? 100. ஓ, துளசி, வண்டியில ஏறு. நாம எங்க போறோம்னு நீங்க சொல்லவே இல்ல. எல்லாத்தையும் சொல்றேன், நீ முதல்ல கார்ல ஏறு. நாம தூரமா ஒரு இடம் வரைக்கும் போறோம். தூரம்னு சொன்னா இங்க இருந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் டிராவல் பண்ணணும். அவ்வளவு தூரம் நம்ம யாரு பார்க்க சார் போறோம்? என்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு விஷயமும் இல்லாம நான் உன்னை கூட்டிட்டு போவேனா? உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? என்ன சார் அப்படி கேக்குறீங்க? என் கூட நான் உன்னை வர சொல்லி உன் நம்பிக்கை இல்லைல்ல? எனக்கு என்ன விட உங்க மேல நம்பிக்கை இருக்கு. அப்ப நீ எதுவும் யோசிக்காம வண்டியில ஏறு. போலாம். சரி, வந்து ஏறு. காலையில கிட்டத்தட்ட 7 மணிக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. எலினா ஓட்டிட்டு வந்த கார் எதிர வந்த 2 வீலர் மேல மோதிடுச்சு. 2 வீலரை ஓட்டிட்டு வந்த ஆளோட நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கல்னு சொல்றாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல எலினாவுக்கும் லைட்டா அடிபட்டிருக்கு. நல்ல வேளை அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகல. போலீஸ்காரங்க தான் பொண்ணை எங்க கிட்ட ஒப்படைச்சாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட்ல எலினா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதா தெரிய வந்திருக்கு. அதனால எலினா கேஸும் டி அடிக்ஷன் சென்டர்ல ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவங்க வெளியே வர கண்டிப்பா டைம் ஆகும். உங்களுக்கு தான் தெரியுமே ராய் சார், அவங்க பேரண்ட்ஸ் வெளிநாட்டில் இருக்காங்க. எலினாக்கு இங்க உதவியா இருக்கிறது ஒரு வயசான அம்மா மட்டும்தான். அவங்கள நம்பி நாம எப்படி பொண்ணை விட முடியும்? அதனால தான் நான் அந்த பொண்ணுக்கு அப்பாவான உங்க கூட அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன். அதனால எந்த சட்ட பிரச்சனை வந்தாலும் அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, இவங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. இவ என்னோட ஒய்ஃப். துளசி.
எவ்வளவு நாள் தான் நானும் என் லைஃபை இப்படி வேஸ்ட் பண்ண முடியும்? என்னை விட நல்லாவே எலினாவை பத்தி உங்களுக்கு தெரியும்ல சார். நான் தனிமரம் ஆனதும் அம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டேன். அம்மாவோட ஃப்ரெண்டோட மக தான் இவ. ஜாதி மதம் எதுவும் பார்க்கல, கூட சேர்ந்து வாழ நல்ல மனசு இருந்தா போதும்னு நினைச்சேன். துளசிக்கு அந்த எல்லா தகுதியும் இருக்கு. நான் டியூட்டிக்கு போகும்போது மகளை நல்லபடியா துளசி பார்த்துப்பா. அப்புறம் என்னோட அம்மாவும் எங்க கூட தான் இருக்காங்க. அதனால பாப்பா விஷயத்துல நீங்க டென்ஷன் ஆக தேவையே இல்லை. இமியை கூட்டிட்டு வாமா, இவங்க பார்க்கணும். ஓகேங்க டாக்டர், நீங்க இங்க உட்காருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். வா. ஹலோ. ஆமாமா, நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் நம்ம சரி பண்ணிடலாம். நான் வைஃப்னு சொன்ன ஷாக்ல இருந்து இன்னும் நீ வெளியில வரலையா? திடீர்னு நீங்க அப்படி சொன்னதும் நான் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன். சாரி. நான் இங்க அவளுக்கு ஒரு அம்மாவை காமிச்சே ஆகணும். அதனாலதான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். கார்ல வரும்போது இந்த விஷயத்தை பத்தி சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எதுவும் தெரியாததால இத பத்தி நான் சொல்லல. எனக்கும் எலினாவுக்கும் உறவு முறிஞ்சு போனாலும் எமி என் பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? அவ இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது. என் கூட வாழணும். உன்னு தெரியுமா துளசி, ஒவ்வொரு தடவை என் மகளை நான் வந்து பார்த்துட்டு போகும்போதெல்லாம் என் இதயத்தை அப்படியே அறுத்து தனியா இங்க வச்சுட்டு போற மாதிரியே இருக்கும். அவ கூட சத்தியமா எவ்வளவு நேரம் இருந்தாலும் பத்தாது. அந்த அளவுக்கு எனக்கு என் மகளை பிடிக்கும், அவளுக்கு என்ன பிடிக்கும். நான் கேக்குறது தப்பா இருந்தா நீங்க என்ன மன்னிச்சிருங்க. என்ன துளசி? உங்களுக்கும் உங்களோட வைஃபுக்கும் அப்படி என்ன பிரச்சனை? ஏன் இதுக்கப்புறம் ஒன்னா வாழ வேண்டான்னு முடிவுக்கு வந்தீங்க? குழந்தைக்காகவாவது ஒன்னா இருந்திருக்கலாம்ல. அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப பெரிய கதைமா. நிச்சயமா ஒரு நாள் உன்கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்றேன். அப்பா, எமி, அப்பா, இவ்வளோ நாளா நீங்க எங்க இருந்தீங்கப்பா? உங்களை பார்க்க முடியாம எவ்வளோ வருத்தமா இருந்தேன்னு தெரியுமா? ஓ அப்படியா? அது அப்பா ஒரு திருடனை பிடிக்க போயிருந்தேன், அதான் வர லேட் ஆயிடுச்சுமா. இனி நீங்க போகும்போது என்னையும் கூட்டிட்டு போங்க. அப்புறம் நம்ம ஒன்னா சேர்ந்து திருடங்க எல்லாம் டிஷும் டிஷும் அடிச்சு ஒரு வழி பண்ணிடலாம். அப்பாவுக்கு வலிக்குதுமா. இப்ப அந்த வழியை சரி பண்றேன். ஆ. இப்ப என்னோட எல்லா வழியும் போயிடுச்சு. எமி, உனக்கு இந்த ஆன்ட்டியை தெரியுமா?
இந்த ஆன்ட்டியோட பேரு துளசி. ம் உன் பேர் என்னம்மா? எமி ராய். ஓ, எமி ராய். நான் ராயோட பொண்ணு. ஆஹா. துளசி ஆன்ட்டிக்கு டான்ஸ் எல்லாம் தெரியும். அப்படியா? எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் நீங்க டான்ஸ் சொல்லி தருவீங்களா? கண்டிப்பா கத்து தரேன். அதுக்கு நீ எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். துளசியை இன்னும் காணுமே ஹேமா. நீ டென்ஷன் ஆகாதக்கா. ராய் சார் கூட தானே போயிருக்கா. சீக்கிரமா வந்துருவா, விடுங்க. சத்தியமா அவளை அனுப்புறதுக்கே எனக்கு மனசே இல்ல. ஆனா ராய் வந்து கேட்கும்போது எப்படி அனுப்பாம இருக்க முடியும்? ராய் சாருக்கு எந்த தேவையா இருந்தாலும் அது உங்ககிட்ட உரிமையா கேட்கலாங்கிற நம்பிக்கையில தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி துளசியை அனுப்புவீங்களான்னு கேட்டிருக்காரு. நீங்க மட்டும் முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா சார் கண்டிப்பா வருத்தப்பட்டிருப்பாரு. ஐயோ, என்னக்கா யோசனை பண்றீங்க? இல்ல, ராய்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிருந்தா துளசிய ராய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சு கூட இருக்க மாட்டோம். ஆனா இப்போ துளசி ரொம்ப வருத்தப்படுறாளுன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சேச்சே, அப்படியெல்லாம் உங்களுக்கு எந்த டவுட்டும் தேவையே இல்ல. நம்ம துளசி பாப்பா மனசுல எந்த கவலையும் இல்ல. ராய் சார் துளசிக்கு ஏத்த ஆளுன்னு நாம தானே சொன்னோம். துளசி பாப்பா அப்படி ஒன்னும் சொல்லல. இங்க பாருங்கக்கா, துளசி கிட்ட நீங்களும் மானசியும் யார கல்யாணம் பண்ணோம் சொல்றீங்களோ அத கண்ணை மூடிட்டு துளசி ஏத்துப்பா. மாட்டேன்னு சொல்லவே மாட்டா. அதுக்காக நம்ம துளசியை யாரையும் நம்பிலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுல்லம்மா. அந்த சந்திரன் ஒரு கேடு கெட்டவன். நம்ம துளசியோட வாழ்க்கைய அழிக்கணும்னு நினைக்கிறவன். அவன்கிட்ட இருந்து துளசியை காப்பாத்துற அளவுக்கு துணிச்சலான ஒருத்தர் துளசிக்கு மாப்பிள்ளையா வரணும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் ராய் சரியா இருக்குன்னு நீயும் மானசியும் சொன்னதுமே நான் கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே ஒத்துக்கிட்டேன். என்ன பண்றதுக்கா, சாருக்கு இப்படி கல்யாணம் ஆன விஷயம் எங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா ரெண்டாவது மனைவியா துளசிய அவருக்கு சம்பந்தம் கேட்கணும்னு நினைச்சிருப்போமா? அதோ துளசி வந்துட்டான்னு நினைக்கிறேன். வாக்கா பாக்கலாம். சார், எமி நல்லா தூங்கிட்டா. இப்படி கொடு, நான் அவளை பின்னாடி தூங்க வைக்கிறேன். அப்போ திடீர்னு அவ எழுந்தா பயந்து போய் அழுவாள்ல. அப்படி அழுதா முன்னாடி உட்கார வைக்கிறேன். நீ கிளம்புமா. வாப்பா. துளசியை கஷ்டப்படுத்தினதுக்கு சாரி. எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல சார். அப்ப நான் கிளம்புறேன் ஆண்டி. உள்ள வந்து காஃபி குடிச்சிட்டு போலாம்ல? இல்ல, மம்மி வீட்ல காத்துக்கிட்டு இருப்பாங்க, வரேன். அந்த
குழந்தை? அது ராய் சாரோட பொண்ணுதான், எமி. ராய் சருக்கு பொண்ணா? ச்சே, அது பொண்ணு. ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. எமி, நாம எங்க வந்திருக்கோம்னு பாரு. உங்க பாட்டி உன்னை பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, எனக்கு பயங்கரமா தூக்கம் வருதுப்பா. ஓ. மம்மி, மம்மி, பாட்டி எங்கப்பா? இன்னும் காணோம். இப்ப வந்துருவாங்க. ச்சே, இந்த மம்மி என்ன இப்படி தூங்குறாங்க? ஹலோ, எங்க இருக்கிறீங்கம்மா? நான் இப்ப ஊருக்கு வந்திருக்கேன்ப்பா. எங்க? சத்தமா சொல்லுங்க மம்மி, கேக்கல. நான் ஊர்ல இருக்கேன்னு சொன்னேன். ஊருக்கு போயிட்டீங்களா? திடீர்னு ஏமா போனீங்க? என்னோட ஒண்ணு வீட்டண்ணா பிரான்சிஸ் இருக்காருல்ல, அதான்ப்பா எலேன். ஆமா. அவங்க கத்தர்கிட்டே போய் சேர்ந்துட்டாங்க. நான் இப்ப அங்கதான் இருக்கேன். எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நான் உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணேன்னு தெரியுமா? எப்ப கால் பண்ணாலும் எல்லை கப்பால் எல்லை கப்பால்னு சொல்லுது. இப்ப நான் மகளோட வெளியில வெயிட் பண்றேமா. அங்க கார்பெட்டுக்கு கீழே வீட்டோட கீயை வச்சிருக்கேன். நீ உள்ள போய் பாப்பாக்கு ஏதாவது சாப்பிட கொடு. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்கல்ல, குழந்தைக்கு பசிக்கும்ல. டைனிங் டேபிள்ல எல்லாத்தையும் செஞ்சு மூடி வச்சிருக்கேன். அப்புறம் உனக்கு பால் வேணும்னா ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, அதை எடுத்து குழந்தைக்கு சூடு பண்ணி கொடு. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். நான் போன்ல பேசிட்டு இருக்கிறத பார்த்து இந்த ஃபாதர் முறைக்கிறாரு. சரி. ஏன்பா பாட்டி கதை திறப்பாங்கன்னா ஆளக்கானோம்? இப்ப வந்துருவாங்க. நம்ம வீட்டுக்குள்ள போய் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் ஆச்சி வந்துருவாங்க. பொய் சொல்லாதீங்க, இம்மியே அப்படிலாம் ஏமாத்த முடியாது. அப்பா, நீங்க எப்பயுமே இப்படிதான்ப்பா, ஏதாவது பொய் சொல்லி என்ன ஏமாத்துவீங்க. அப்பா, நான் பொய்யெல்லாம் சொல்லலம்மா, உண்மையதான் சொல்றேன். நீ வா, உனக்காக நான் என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்னு பார்க்க வேண்டாமா? வா வா. ராய் சாருக்கு பொண்ணு இருக்கிற விஷயத்த அன்னைக்கு அந்த ஆனி டீச்சர் உங்ககிட்ட சொல்லலையாக்கா? ராய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு, டிவோர்ஸும் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே நாங்க அங்கிருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன எதையும் கேட்கல. எதுக்காக ராய் சார் பொண்ணு போனாலும் பரவாயில்லன்னு அவங்க உறவை கட் பண்ணிருப்பாரு? வாழ்க்கைனா அப்படிதான் ஹேமா அக்கா. கண்டிப்பா ஒத்து போகவே முடியாத ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு இடையில நடந்திருக்கும். அதனாலதான் இனிமே இந்த உறவு தேவையே இல்லைன்னு அவங்க முடிவெடுத்திருப்பாங்க. ஹேமா அக்கா, நீங்க கல்யாணம் பண்ணிக்காததால கல்யாண வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை பத்தி உங்களுக்கு சொன்னா புரியாது. வீட்டுல பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணாலும் காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் சில நேரங்கள்ல நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியான வாழ்க்கை நமக்கு அமையறதில்ல. இங்க ராய் சாரோட வாழ்க்கையிலயும் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம்ல. அதனாலதான் ஒரு மக இருக்கான்னு கூட அவங்க கவலைப்படாம அவங்க டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அந்த எலினாங்கிற லேடி தண்ணி கஞ்சான எல்லாமே யூஸ் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கார் ஆக்சிடென்ட் ஆனப்ப கூட அவங்க போதையில தான் இருந்திருக்காங்க. அட அப்படி சொல்லுமா. அதனாலதான் சார் அவங்கள அத்து விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன்.
ஏங்கா குடிச்சு கூத்தடிக்கிற ஒரு பொண்ணு கூட எப்படி ஒரு மனுஷனால நிம்மதியா வாழ முடியும்? ஐயோ அக்கா, இவளுங்கெல்லாம் புருஷன் ராத்திரி தூங்கும் போது போதை அதிகமாயிட்டு தலையில கல்ல போட்டு கொள்ள கூட தயங்க மாட்டாளுங்க. ஐயோ, பேப்பர்ல டிவில எல்லாம் இந்த மாதிரி நியூஸ் எவ்வளவு வருது தெரியுமா? ஐயோ கடவுளே, நல்ல வேளை சார் அந்த பொண்ணை கழட்டி விட்டாரு. என்ன இருந்தாலும் சார் ஒரு போலீஸ் ஆபீசர்ல, அதனால கண்டிப்பா இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் அவரை உற்சாகப்படுத்தவே மாட்டாரு. சொந்த பொண்டாட்டியே ஒரு போதை பார்ட்டின்ற விஷயம் வெளியே தெரிய வந்ததுன்னா அதனால யாருக்கு அசிங்கம்? அந்த அசிங்கம் சாருக்கு தானே. இந்த மாதிரி பொண்ணுங்க தன்னுடைய ரத்தம் கூட பார்க்காம பெத்த பிள்ளைங்களையே கொன்னே போட்டுருவாளுங்க. ஐயோ, இவளுங்க சுயநினைவை இழந்துட்டாங்கன்னா புருஷனும் வேணாம், புள்ளையும் வேணாம். வெளிநாட்டுல வளர்ந்த பொண்ணுன்னு சொன்னாங்கல்ல, சம்பந்தம் வந்தப்போ அந்த பொண்ணோட அழகையும் பணத்தையும் மட்டும் தான் பார்த்திருப்பாங்க. கேரக்டரை பத்தி விசாரிச்சிருக்க மாட்டாங்க. அதனாலதான் ரொம்ப நாள் எலினா அப்புறம் ராய் சாரோட உறவு நீடிக்காம இருந்திருக்கும். இனி ஒருவேளை அந்த எலினான்ற பேய் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாளாமா? இப்போதைக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவங்க இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லையா? டிஸ்சார்ஜ் ஆகவே ரொம்ப நாள் ஆகும். அது மட்டும் இல்ல, அவங்க அதிக போதையில கார் ஓட்டுனாங்கங்கிறதுக்காக அவங்க மேல கேஸும் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஒருவேளை கேஸ் முடிஞ்சு வெளியே வந்து குழந்தைய அவங்க தேடி கூட வரலாம். குழந்தைய யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல. வந்தாலும் அதுங்க கூட எல்லாம் குழந்தைய அனுப்பாம இருக்கிறது தான் நல்லது. இப்படி சுயநினைவே இல்லாம வாழற ஒரு அம்மா கூட போனா அந்த குழந்தையோட எதிர்காலமும் இருட்டாயிடுமா? குழந்தைய போய் கூட்டிட்டு வந்ததெல்லாம் சரி, ஆனா இனிமே நீ அதை பத்திலாம் ரொம்ப விசாரிக்காத. ஏம்மா நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? கொஞ்ச நேரம் பழகுனாலும் அந்த குழந்தை எனக்கு ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. அவ பேசிட்டு இருக்கிறத கேட்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? பாவம், அவ இப்ப அம்மாவை தேடி அழுதுட்டு இருப்பா. சுத்தமா டேஸ்டே இல்ல. இதெல்லாம் ஒரு ஃபுட்டா? யாரா சாப்பிடுவாங்களா? சரி, அப்போ உனக்கு என்ன சாப்பிட வேணும்? எனக்கு தினமும் நைட்டு மம்மி சாண்ட்விச் நூடுல்ஸும் தான் ஆர்டர் பண்ணி தருவாங்க. மற்றபடி எனக்கு சாப்பாடு சாம்பார்லாம் கொடுத்தா வாமிட் தான் வரும். வாமிட் எடுக்க தான்ப்பா தோணும். ஏமி, இந்த சாண்ட்விச் நூடுல்ஸ் எல்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாதுமா. அது எல்லாமே நம்ம உடம்புக்கு கெடுதல். யார் சொன்னா? எனக்கு மம்மி தினமும் சாண்ட்விச் நூடுல்ஸ் இது மாதிரி தான் ஆர்டர் பண்ணி வாங்கி தருவாங்க தெரியுமா? உடம்புக்கு கெடுதல் அது இதுன்னு வேணுமே சும்மா சொல்றீங்கப்பா. சும்மாலாம் சொல்லலமா, உண்மைதான். அப்படின்னா என் மேல சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா? இப்ப நீ அப்பா சொல்ற மாதிரி ரைஸும் சாம்பாரும் சாப்பிடு. நாளைக்கு நான் உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி தரேன். எமி, இதை இப்படி ஊத்தி அப்புறம் நல்லா கையால பிசைஞ்சு பிசைஞ்சு ஏமா சாப்பாடு இப்படி துப்புற? சாப்பாடு இப்படி துப்ப கூடாதுமா. எனக்கு பிடிக்காத ஃபுட்டு தந்தா நான் இப்படி தான் துப்புவேன். நான் தான் என்ன வேணாலும் நாளைக்கு வாங்கி தரேன்னு சொன்னல. என்ன வாங்கி தருவீங்க? சாண்ட்விச். அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல்னு இப்பதானப்பா நீங்க சொன்னீங்க. சரிதான், ஆனா எப்பவாவது சாப்பிட்டா பரவாயில்ல.
தினமும் சாப்பிட்டா உடம்புக்கு கேடு. ஆ, இப்போதைக்கு நீ இத சாப்பிடு. எனக்கு சோறு வேண்டாம், வேற ஏதாவது செஞ்சு தாங்க. சரி, உனக்கு வேற என்ன வேணும்? ஐஸ்கிரீம். இந்த ராத்திரிலையா? நாளைக்கு வாங்கி தரேன். சாண்ட்விச் வாங்கும் போது கூடவே 2 ஐஸ்கிரீமும் வாங்கி தரேன். எனக்கு பெரியப்பா போதும். என்னது பெரியப்பாவா? பெரியப்பா நீங்க பார்த்ததே இல்லையாப்பா? கிளாஸ்ல நட்ஸ் ஐஸ்கிரீம் போட்ட ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஐஸ்கிரீம். வெரி அப். நாளைக்கு வாங்கி தரேன். ப்ராமிஸா? ப்ராமிஸ். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் போதும், அதுதான் நல்லா டேஸ்டா இருக்கும். சரி சரி, இப்போ நீ போய் டிவி பாரு. ஐயோ அப்பா, இல்ல கார்ட்டூன்ஸ்லாம் இல்ல. கார்ட்டூன் இல்லையா? இது ஃபுல்லா கார்ட்டூன்ஸ் தான். அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா. அப்போ உனக்கு என்ன வேணும்? டோரா புஜ்ஜி. இப்போ நான் ஒரே ஒரு ஃபோன் பண்ணிட்டு உனக்கு பிடிச்ச கார்ட்டூனை போட்டு விடுறேன். அது வரைக்கும் இருக்கிறத நீ பாரு. ஹலோ, சொல்லுப்பா. மா, நீங்க எங்கம்மா இருக்கீங்க? நான் தான் சொன்னேன்லப்பா, சோஃபி வீட்ல இருக்கேன். அப்ப இங்க வர மாதிரி ஐடியாவே இல்லையா? நீ என்னடா சொல்ற? அடக்கம் பண்ண முடியாம எப்படி வர முடியும்? ஹெலனா யாரு? எனக்கு சொந்த அண்ணி மாதிரி தானே. நீ சின்ன வயசா இருக்கும்போது உன்னை தூக்கிக்கிட்டு எவ்வளவு தூரம்லாம் சுத்துவாங்க தெரியுமா? ஹெலனா நீ அடக்கம் பண்ணாம நான் அங்க வந்தேனா கத்தர் கூட என்ன மன்னிக்க மாட்டாரு. டேய், எமி பாப்பா என்ன சொல்றா? அவ ஒழுங்கா சாப்பிட்டாளா? அத சொல்றதுக்கு தான் நான் கால் பண்ணேன். நீங்க ஒரு பேக்கெட் நூடுல்ஸாவது வாங்கி வச்சிருக்கலாம்மா. நீங்க சமைச்சு வச்ச எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்லி என்னை போட்டு பாடா படுத்துறா. அவ சொல்றபடியெல்லாம் சமைச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு சமைக்க தெரியுமா? டேய், இதுக்காக தான் நான் உன்கிட்ட யாரா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோடான்னு சொன்னேன். வீட்டு வேலைக்கா? காமெடி பண்ணாதடா. இன்னொரு கல்யாணத்தை பத்தி நான் பேசுறேன். வீட்ல ஒரு பொண்ணு இருந்திருந்தானா உனக்கு இந்த சிரமம்லாம் வந்திருக்காது. மா, இப்ப நைட்டு 11 மணிக்கு போய் என்னால கல்யாணம் பண்ண முடியாதுல்ல. பொழுது விடிஞ்சதும் எங்கேயாவது போய் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர, சரியா? மத்தபடி நீங்க கூடவே இல்லைனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சிருச்சு. எது எப்படி இருந்தாலும் உன் பொண்ணு எமிய நீ நல்லபடியா பாத்துக்கோ. காலையில பொழுது விடிஞ்ச உடனே நான் அங்க இருப்பேன். நான் வந்து என் செல்ல பேத்திக்கு என்னெல்லாம் வேணுமோ அத நானே ரெடி பண்ணி கொடுக்கறேன். வேணாம் 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 வேணாம். நீங்க உங்க ஹெலன் அண்ணியோட அடக்கெல்லாம் முடிஞ்சு அங்க ஊர்ல இருக்கிற உங்க எல்லார் சொந்தக்காரங்களையும் பார்த்துட்டு மெதுவா வந்தா போதும். எங்க ஒரு அவசரமும் இல்ல. கோவப்படாதடா. என் பொண்ணு விஷயம் தானே, ஏதாவது பண்ணி சமாளிக்கிறேன். டேய், நீ என்ன கஷ்டப்படுத்தாதடா. நீ இப்படி ஏதாவது சொன்னீனா நான் படுத்தா எனக்கு தூக்கம் கூட வராது. ஏற்கனவே எனக்கு பிபி அதிகம். திடீர்னு நான் கிளம்பி வந்ததால நான் வழக்கமா எடுக்கிற டேப்லெட்ஸ் கூட மறந்து வந்துட்டேன். ஓ சரி, நான் ஒன்னும் சொல்லல. டே ராய், நீ எமி பாப்பா கிட்ட கொஞ்சம் போனை கொடுப்பா. அவ தூங்கிட்டா. நாளைக்கு நேர்ல வந்து பேசுங்க, நான் வைக்கிறேன். என்னம்மா, நீ டிவி ஆஃப் பண்ணிட்டியா? அது நல்லாவே இல்ல, எனக்கு வேற கார்ட்டூன் தான் வேணும். ஐயோ, அது இனி கார்ட்டூன்லாம் பார்க்க கூடாதுமா. இப்ப லேட் ஆயிடுச்சுல, நாம நாளைக்கு பார்க்கலாம்.
சரி வா தூங்கலாமா? நான் கார்ட்டூன் பார்த்துக்கிட்டே தான் தூங்குவேன், இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது. வீட்டில் மம்மியும் அப்படிதான், மொபைல் பார்த்துக்கிட்டே தான் தூங்குவாங்க. ஏமி, ரொம்ப நேரம் மொபைல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க கூடாதுமா, அது கண்ணுக்கு கெடுதல். ஐ ப்ரொடக்ஷன் மூட்ல வச்சா கண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சூப்பர். இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா வந்து தூங்கு, அப்புறம் எனக்கு பயங்கரமா கோவம் வரும். சரி சரி, அழாத. உனக்கு என்ன கார்ட்டூன் வேணும்? நான் போட்டு விடுறேன். டோரா புஜி. சரி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.